நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. சிலுவை சிலுவை அன்பின் உயரம், சிலுவை தியான நேரம், இதயம் உடையும் நேரம். இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்குவது நிலா கோரைக்கடை, ஆனங்குளம் மற்றும் பாவூற்றத்திரம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த சிலுவை தியான நேரத்திலே ஜோசுவா டிவியின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அன்புக்குரியவர்களே, இந்த நாளின் சிந்தனைக்கு ஆதாரமாக வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நான் வாசிக்கின்றேன். பரிசுத்த யோவான் எழுதின நற்செய்தியின் நூல் 15ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை சிந்தனைக்கு ஆதாரமாக எடுத்துக்கொள்வோம். பரிசுத்த யோவான் நற்செய்தியின் புத்தகம் 15ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்லுகிறது, என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னில் நிலைத்திருக்காவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். இந்த நாளின் தலைப்பு நிலைத்திருங்கள் என்பதாக நாம் வைத்துக் கொள்ளலாம். அன்புக்குரியவர்களே, இந்த நாட்களிலே நிலைத்திருப்பது என்றால் என்ன என்பதை நாம் முதலில் அறிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு ஏராளமான இடங்களிலே நாம் பார்க்கிற நிகழ்வுகள் ஒரு நாளைக்கு ஒரு நாள் என்பதாக பல நிகழ்வுகளை நாம் பார்க்கலாம். எதை சொல்ல வருகிறேன்? அரசியலிலே இருக்கிறவர்கள் ஒரு நாள் ஒரு கட்சி, இன்னொரு நாள் இன்னொரு கட்சி என்று நிலை மாறிக்கொண்டிருக்கிறதான நிலையை, நிகழ்வுகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையும் கூட நாம் பார்ப்போம் என்றால் அநேகர் ஓரிடத்தில் நிலைத்திருப்பது இல்லை. சிலர் சபைகளிலே மாறி மாறி போய்கொண்டிருக்கிற நிலை இருக்கிறது. இந்த சபையிலே அனல் இல்லை, ஆவி இல்லை என்று வேறொரு சபைக்கு இடம்பெயர்கிறதான நிலை. இந்த சபை பிடிக்கவில்லை, இந்த சபையின் போதகர் பிடிக்கவில்லை, இந்த ஆலயத்தின் காரியங்கள் எனக்கு சரியாக இல்லை என்று வேறு வேறு இடங்களுக்கு நிலை பெயர்கிறதை நாம் பார்க்கிறோம். இன்னும் சில காரியங்களை நாம் பார்ப்போம் என்றால், வேலை செய்கிறவர்கள் நிலையாக ஒரு கொடுக்கப்பட்டிருக்கிறதான அந்த வேளையிலே மேலதிகாரிகளுக்கு மத்தியிலே பணிவாக, தாழ்வாக, தாழ்மையாயிருந்து நிலைத்திருக்க ஒருவராலும் முடியவில்லை. இப்படி ஏராளமான காரியங்களை உலக பிரகாரமாக நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தையை இன்றைக்கு நாம் வாசித்திருந்தோம். அந்த வார்த்தை என்ன சொல்லுகிறது? என்னில் நிலைத்திருங்கள் என்று. ஆண்டவர் பஸ்கா பண்டிகையை ஆசரிப்பதற்கு முன்பதாக சீசர்களை அவர்கள் அழைத்து அவரிடத்திலே அநேக காரியங்களை அவர் பகிர்ந்து கொள்ளுகிறவை யோவான் 13ஆம் அதிகாரத்திலே நாம் 1ஆம் வசனத்திலே வாசிக்கின்றோம். சீசர்களிடத்திலே இயேசு அநேக காரியங்களை சொல்லிக்கொண்டு வருகிற போது 15ஆம் அதிகாரத்திலே அவர் சொல்லுகிறார், நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா
திராட்சை தோட்டக்காரர் என்று சொல்லி இந்த சம்பவங்களை அவர் சொல்லுவதை நாம் பார்க்கலாம். நாம் அநேகர் இதை நன்கு அறிந்திருக்கிற ஒரு வேத பகுதியாக கூட இது இருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் இந்த வார்த்தையின் மூலமாக இந்த சிலுவை தியான நேரத்திலே அமர்ந்து இந்த வேளையிலே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரரே, சகோதரியே, அன்பு தாயே, அன்பு தகப்பனே, அன்பு பிள்ளைகளே, ஆண்டவர் இந்த வார்த்தையின் மூலமாக இன்றைக்கு நம்மோடு இடைபடுகிற காரியங்களை நாம் இப்போது பார்க்க இருக்கிறோம். என்னில் நிலைத்திருங்கள் என்று ஆண்டவர் இன்றைக்கு நம்மோடு கூட பேசுகிறார். நாம் ஏன் ஆண்டவரில் நிலைத்திருக்க வேண்டும்? இது ஒரு சாதாரணமாக நம்மிடத்தில் எழும்பக்கூடிய ஒரு கேள்வி. நாம் ஏன் நிலைத்திருக்க வேண்டும்? நாம் நிலைத்திருந்தால்தான் நம்மால் கனி கொடுக்க முடியும் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. நாம் நிலைத்திருந்தால்தான் ஆண்டவரிடத்திலே நாம் கேட்டுக்கொள்வது நமக்கு கிடைக்கப் பெறும் என்பதை நாம் வேதத்தில் வாசிக்கின்றோம். நாம் வாசித்த வேத பகுதியிலே 7ஆம் வசனம் சொல்லுகிறது, நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும் என்று ஆண்டவர் சொல்கிறார். நாம் ஆண்டவரில் நிலைத்திருக்க வேண்டும். ஏன் நிலைத்திருக்க வேண்டும்? வேதம் சொல்கிறது, நானே வழியும் நானே சத்தியமும் நானே ஜீவனுமாயிருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். வேறு எந்த சத்தியமும் இல்லை, வேறு எந்த வழியும் இல்லை, வேறு எந்த வாழ்வும் இல்லை. நமக்கு ஒரே வழி, நமக்கு ஒரே சத்தியம், நமக்கு ஒரே ஜீவன் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மட்டுமே. ஆகவே நாம் அவரில் நிலைத்திருக்க வேண்டும் என்பது அவசியமாயிருக்கிறது. நாம் அவரில் நிலைத்திருந்தால் மட்டுமே நாம் அவரோடு கூட அந்த உறவிலே நாம் நிற்க முடியும். அவரோடுள்ள உறவு நமக்கு சரியானதாக இருக்கும் என்றால் நாம் அவரில் நிலைத்திருக்க முடியும். நான் முதலாவது சொன்னபடி ஒரு நாளைக்கு இன்னொரு நாளைக்கு என்று நாம் அலைகிற வாழ்க்கை நமக்கு இருக்கக்கூடாது. ஒரு நாளைக்கு இந்த தேவைக்காக நான் ஓடுகிறேன், இது கிடைக்கவில்லை என்றால் நான் இன்னொரு காரியத்தை பார்த்து கொள்வேன் என்று ஓடுகிற அந்த ஒரு வாழ்க்கை அல்ல. நான் ஆண்டவரிடத்திலே நான் நிலைத்திருந்து அவரிடத்திலே நான் கேட்டுக்கொள்வது எனக்கு கிடைக்கும் என்று சொல்லி நம்பிக்கையோடு கூட விசுவாசத்தோடு கூட தேவனிடத்திலே நாம் நிலைத்திருக்க வேண்டும். வசனத்திலே ஆண்டவர் சொல்கிறார், என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். ஆண்டவர் கொடியாகிய நாம் செடியாகிய இயேசுவில் நிலைத்திருந்தால் நாம் கனிகளை கொடுக்க முடியும் என்று சொல்கிறார். நம்முடைய சுயத்தின்படி, நம்முடைய மனம் போன போக்கிலே, ஜெபம் இல்லாதபடி, வேத வாசிப்பு இல்லாதபடி, ஆண்டவருடைய சமூகத்திலே அமர்ந்து காத்திருக்காதபடி ஓடிக்கொண்டிருக்கிற நாம் எப்படி அவரிடத்திலே நிலைத்திருக்க முடியும்? வேத வாசிப்பு வேண்டும், அனுதினமும் தேவனோடு ஜெபிக்கின்ற ஜெப வாழ்க்கை வேண்டும், அவரோடு உறவாடுகிற அந்த உறவு நமக்கு வேண்டும். அப்படி இருந்தால்தான் நாம் இயேசுவில் நிலைத்திருக்க முடியும். இயேசுவில் நிலைத்திருந்தால் நாம் கேட்டுக்கொள்வது எதுவோ அது நமக்கு செய்யப்படும் என்று 7ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கின்றோம். 8ஆம் வசனம் சொல்லுகிறது, நீங்கள் மிகுந்த கனி கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது.
நாம் இயேசுவில் நிலைத்திருந்தால் மிகுந்த கனி கொடுக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை நமக்கு கிடைக்கிறது. நாம் இயேசுவில் நிலைத்திருக்கின்ற பொழுது நாம் மிகுந்த கனி கொடுக்கிறவர்களாய் மாறுகிறோம், கனி கொடுக்கிறவர்களாய் வாழ்கிறோம், கனி கொடுக்கிற சாட்சியுள்ள ஜீவியம் நாம் வாழ்கிறோம். இந்த வாழ்க்கை நம் ஒவ்வொருவருக்கும் அவசியமாகிறது. நாம் இயேசுவில் நிலைத்திருந்தால் மட்டுமே இது நமக்கு சாத்தியமாகும். இயேசுவில் நாம் நிலைத்திருப்பதற்கு நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன? வேதம் சொல்லுகிறது, நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் என்று தேவனுடைய வசனம் சொல்லுகிறது. நாம் எங்கும் அலைந்து திரிய வேண்டியதில்லை. எவரிடத்திலும் சொல்லி நம்முடைய வாழ்க்கையை புலம்பி அழுக வேண்டியதில்லை. நாம் செய்ய வேண்டியது தேவ சமூகத்திலே காத்திருக்க வேண்டும். நாம் அவருடைய பாதத்திலே அமர்ந்திருக்க வேண்டும். நாம் அலைந்து திரிவதனால் எந்த பிரயோஜனமும் இல்லை. நம்முடைய வாழ்க்கையின் காரியங்களை மற்றஇடத்திலே சொல்லி புலம்பி திரிவதினால், புலம்பி அழுவதினால் எந்த பிரயோஜனமும் இல்லை. தேவ சமூகத்திலே நாம் காத்திருக்க வேண்டும். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லியிருக்கிறாரே, அவர் யார்? அவர் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினவராயிற்றே, ஒன்றுமில்லாததிலிருந்து முழு உலகத்தையே உண்டாக்கினவராயிற்றே. அவர் சேனைகளின் கர்த்தர் என்பது அவருடைய நாமமாயிருக்கிறதே. அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லையே. அவர் அதிசயங்களை செய்கிற தேவனாயிருக்கிறார். அவர் ஆச்சரியமாய் நம்மை வழிநடத்துகிறவராயிருக்கிறார். அவரிலே நாம் நிலைத்திருப்பதற்கு அழைக்கப்படுகிறோம். அவரிலே நிலைத்திருக்கும் போது நாம் மிகுந்த கனிகளை கொடுக்கிறவர்களாய் மாறுகிறோம். ஒருவேளை நீங்கள் யோசிக்கலாம், நான் இயேசுவிலே நான் ஆலயத்திற்கு போகிறேன், நான் ஒழுங்காகத்தான் வேதம் வாசிக்கின்றேன், நான் செய்ய வேண்டிய காரியங்களை கிறிஸ்தவனாக, அவரை ஏற்றுக்கொண்டவனாக நான் செய்ய வேண்டிய காரியங்களை செய்து கொண்டுதானே இருக்கிறேன் என்று நீங்கள் யோசிக்கலாம். அன்பானவர்களே, நாம் கிறிஸ்தவனாக இருக்கலாம், வேதம் வாசிப்பு ஜெபம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கலாம். நாம் இயேசுவில் நிலைத்திருக்கிறோமா? நம்முடைய வாழ்க்கை இயேசுவிலே நிலைத்திருக்கிறதா? ஒரு தலைவலி அல்லது வேறு ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை சரீரத்தில் வந்தால் கூட என்ன ஆண்டவரே என்று சலித்து கொள்ளுகிற அநேகரை நாம் பார்க்கிறோம். அப்படி அல்ல. நம்மிடத்திலே வாழ்ந்து மறைந்து சென்றிருக்கிற எத்தனையோ மிஷனரிகள், நமக்கு முன்பாக வாழ்ந்து சாட்சியுள்ள ஜீவியம் செய்த அநேக மிஷனரிகளுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கும்போது அவர்கள் பட்ட பாடுகள் எங்கே, எவ்வளவு வேதனைகள்! தங்களுடைய நாடுகளை விட்டு, தங்களுடைய உறவுகளை விட்டு, தங்களுடைய உடைமைகளை எல்லாம் விட்டு இந்த தேசத்திற்காக, இந்த தேசத்திலே வாழ்ந்து கொண்டிருந்த நம்முடைய முன்னோர்களுக்காக அவருடைய வாழ்க்கையின் அவலங்களை பார்த்து, அவருடைய அலங்கோலமான நிலையை பார்த்து இயேசுவின் அன்பை சொல்வதற்காக நம்மிடத்தில் வந்த மிஷனரிகள் எவ்வளவு நிலைத்திருந்திருப்பார்கள்? யோசித்து பாருங்கள். அவர்கள் பட்ட பாடுகள் என்ன! எத்தனை பேர் நோய் வந்து மரணமடைந்திருக்கிறார்கள். எத்தனை பேர் அவருடைய உடல் ஒத்துக்கொள்ளாதது நிமித்தமாக சரீரத்திலே ஏராளமான கொப்புளங்கள் வந்து வியாதியினாலே படுத்து, வியாதி படுக்கையிலே பல வருடங்கள் படுத்திருந்த மிஷனரிகளும் நமக்கு முன்பாக வாழ்ந்திருக்கிறார்கள். அவர்கள் யாரும் பின்வாங்கி செல்லவில்லை. ஒருவேளை தலைவலிக்கு ஒரு அற்புதம் எனக்கு வாழ்க்கையிலே கிடைக்கவில்லையே, நான் ஏன் என்கிற கேள்வியோடு இருக்கிற அன்பு சகோதரனே, அன்பு சகோதரியே, ஆண்டவர் இப்போது உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். எந்த நன்மையும் எனக்கு இல்லையே என்று சொல்லி அங்கலாக்கிறீர்களா? ஆண்டவருடைய சமூகத்திலே காத்திருங்கள். நீங்கள் அவரிலே நிலைத்திருக்கும் போது ஆண்டவருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு நிறைவாக கிடைக்கும். ஆண்டவரிலே நாம் நிலைத்திருக்கும் பொழுது நாம் கனி கொடுக்கிறவர்களாக நாம் மாறுவோம். நாம் கனிகளை கொடுப்பதினால் பிதா மகிமைப்படுவார் என்று வேதத்திலே நாம் வாசிக்கின்றோம். நாம் கனி கொடுப்பதினால்
நம்முடைய கனிகள் மற்றவர்களுக்கு பிரயோஜனம் உள்ளவைகளாய் மாறும். நம்முடைய வாழ்க்கை சாட்சியாய் மாறும். ஆண்டவர் நிச்சயமாகவே நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். மத்தேயு எழுதின சுவிசேஷத்திலே 10ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் சொல்லுகிறது, நிலைத்திருக்கிறதற்கு அங்கே சொல்லப்படுகிற வார்த்தை, முடிவு பரியந்தம் நிலைத்திருக்கிறவனே ரட்சிக்கப்படுவான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நாம் இயேசுவிலே அற்புதங்களை காணாதபடி, அதிசயங்களை காணாதபடி, கடன் பிரச்சனை நீங்கவில்லை, எங்களுக்கு பிள்ளைகள் இன்னும் இல்லை, எங்கள் வாழ்க்கையிலே ஒரு முன்னேற்றம் இல்லை, நாங்கள் அப்படியே தான் இருக்கிறோம், எங்கள் நிலை மாறவில்லை என்று அங்கலாய்ப்போடு இருக்கிற அன்பு சகோதரனே, சகோதரியே, ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிறார். நீங்கள் நிலைத்திருங்கள். உங்கள் வழியை சிந்தித்து பார்த்து அவரிடத்திலே நிலைத்திருங்கள். அவர் உங்கள் வாழ்க்கையின் கோணலானவைகளை மாற்றுகிற தேவன், உங்கள் பாதைகளை செவ்வையாய் மாற்றுகிற தேவன், உங்களை நேரான வழியிலே நடத்துகிற தேவன், உங்களுக்கு ஆசீர்வாதத்தை அருளி செய்கிற தேவன். அவரிலே நாம் நிலைத்திருக்கின்ற பொழுது, அவருடைய வார்த்தையிலே நாம் நிலைத்திருக்கின்ற பொழுது, அவருடைய அன்பிலே நாம் நிலைத்திருக்கின்ற பொழுது, அவருடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் நமக்கு நிச்சயமாக உண்டு. அந்த ஆசீர்வாதத்தை நாம் சுதந்திரித்துக் கொள்ள ஆண்டவர் விரும்புகிறார். இந்த நாளிலே ஆண்டவர் நம்மோடு பேசுகிறதான இந்த வார்த்தையின்படி நம்முடைய வாழ்க்கையை, நம்மை அவரிடத்திலே நாம் அர்ப்பணிப்போம். அவர் சொல்லுகிறபடி நாம் அமர்ந்திருந்து அவரே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி இருக்கிறதான அந்த வேத வார்த்தையின்படி நாம் அவரிலே நிலைத்திருப்போம். மிஷனரிகள் அவ்வளவு பாடுகள் பட்ட பிறகும் கூட, அவர்கள் சொந்த தேசத்திற்கு போய்விட வேண்டும் என்று எவ்வளவோ எண்ணங்கள் வந்த போதும் கூட, நம்மை நினைவு கூர்ந்து, நம்முடைய முன்னோர்களை நினைவு கூர்ந்து, நமக்காக வாழ்வதற்கு தங்களை அர்ப்பணித்த வாழ்க்கை வாழ்ந்தார்களே, அவர்கள் இயேசுவில் நிலைத்திருந்தார்கள். ஏன், ஒரிசா மாநிலத்திலே தீயினாலே எரித்து கொல்லப்பட்ட அருமையான மிஷனரி கிரகாம் ஸ்டெயின்ஸ் அவர்களுடைய குடும்பத்தை, அவருடைய வாழ்க்கையை நாட்களிலே நாம் பல இடங்களிலே வாசித்து கொண்டிருக்கிறோமே, பேசிக்கொண்டிருக்கிறோமே. அவருடைய வாழ்க்கையை யோசித்து பாருங்கள். இழப்பின் மத்தியிலே அந்த அன்பு அம்மா சொன்ன வார்த்தை, இயேசுவுக்காக நான் இன்னும் வாழ வேண்டும், இங்குள்ள மக்களுக்காக நான் வாழ வேண்டும் என்று சொல்லி வாழ்க்கையை அர்ப்பணித்தார்களே. நாம் ஆண்டவரிலே நிலைத்திருப்பதற்கு நம்மை இன்றைக்கு நாம் அர்ப்பணிப்போமா? இயேசுவே, எங்கள் வாழ்க்கையை உம்மிலே நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். நீரே வழியும் சத்தியமும் ஜீவனுமான தேவன். உம்மிலே நிலைத்திருப்பதற்கு எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் என்று சொல்லி அவருடைய சமூகத்திலே நாம் நம்மை அர்ப்பணிக்கின்ற பொழுது தேவன் அருளுகிற ஆசீர்வாதங்கள் நிச்சயமாக நமக்கு கிடைக்கும். இம்மைக்காக மாத்திரமல்ல, நாம் இந்த உலகத்தின் ஆசீர்வாதங்களுக்காக மாத்திரமல்ல, தேவனை உன்னத வாழ்வுக்காக, அந்த பரலோகத்தின் வாழ்வுக்காக நாம் பற்றி கொண்டிருக்கிறவர்களாக வாழ்வதற்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவை பற்றி கொண்டிருந்தால் நாம் பரிதபிக்கப்பட்டிருக்கிறவர்களாக இருப்போம் என்று வேதத்தில் வாசிக்கிறோமே. உலக ஆசீர்வாதங்களுக்காக மாத்திரமா ஆண்டவர் நம்மை ரட்சித்தார்? உலக ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்காகவா ஆண்டவரை நாம் பின்பற்றுகிறோம்? எந்த நிலையில் இருந்தாலும் இயேசுவிலே உறுதியாய் நிலைத்து நிற்பதற்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். மரணமோ ஜீவனோ, வாழ்வோ சாவோ, துன்பமோ துயரமோ எது வந்தாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு எதுவும் நம்மை பிரிக்காது என்கிற நிச்சயத்தோடு ஆண்டவரிலே நிலைத்திருப்போம். ஆண்டவருடைய அன்புக்குள்ளே, அவருடைய வார்த்தைக்குள்ளே, அவரிலே நாம் நிலைத்திருந்து அவருடைய மெய்யான ஆசீர்வாதத்தை, அவர் தருகிற
உண்மையான விசுவாசத்தை நாம் நிச்சயமாக பெற்றுக்கொண்டு மற்றவர்களுக்கு சாட்சியாய் வாழ்வோம். மற்றவர்களுக்கு கனி கொடுக்கிற வாழ்க்கையை நாம் காண்பிப்போம். நம்மிலே இயேசு ஒவ்வொரு நாளும் மகிமைப்படத்தக்கதான வாழ்க்கையை ஆண்டவர் நமக்கு தருவாராக. ஒரு நிமிடம் நாம் இந்த வார்த்தைக்காக ஜெபிப்போம். எங்களோடு கூட சேர்ந்து நீங்களும் ஜெபியுங்கள். நிச்சயமாகவே ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். அன்பின் ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நல்ல வேளைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சிலுவையின் தியான வேளைக்காய் உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரோடும் கூட கர்த்தர் நீர் இடைப்பட்டிருக்கிறீர், உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். என்னில் நிலைத்திருங்கள் என்று சொல்லி இந்த நாளிலே உம்முடைய வார்த்தையை நாங்கள் தியானித்திருக்கிறோம். ஆண்டவரே, உம்மில் நிலைத்திருக்க முடியாதபடி இந்த நாளிலே எங்களுக்கு முன்பாக இருக்கிற பிரச்சனைகள், எங்களுக்கு முன்பாக இருக்கிற போராட்டங்கள், எங்கள் வாழ்க்கையை புரட்டி போடுகிறதா இருக்கிற சூழ்நிலைகள் எங்களை ஒருவேளை பயமுறுத்தி கொண்டிருந்தாலும் இன்றைக்கு நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற நம்பிக்கைக்காக, உறுதியான விசுவாசத்திற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நாங்கள் உம்மில் நிலைத்திருப்பதற்கு எங்களை உம்முடைய சமூகத்திலே நாங்கள் தாழ்த்துகிறோம். அப்பா, எங்களை முற்றிலுமாக உம்முடைய கரத்திலே தாழ்த்துகிறோம். ஆண்டவரே, நீரே எங்களிலே மகிமைப்படத்தக்கதாக, நீரே எங்கள் வாழ்க்கையிலே உயர்ந்திருக்கத்தக்கதாக உம்முடைய சமூகத்திலே எங்களை தாழ்த்துகிறோம். ஆண்டவரே, நாங்கள் முற்றிலுமாக உம்மிலே நிலைத்திருக்க எங்களை உம்முடைய கரத்திலே தாழ்த்துகிறோம். அப்பா, ஆண்டவரே, எந்த சூழ்நிலையிலும் எந்த நிலையிலும் நாங்கள் பின்வாங்கி போகாதபடி இயேசுவில் நிலைத்திருந்து நிலையான அந்த பரம கானானுக்குள் பிரவேசிக்கக்கூடிய உன்னத பாக்கியத்தை எங்கள் வாழ்க்கையிலே நிச்சயமாக பெற்று உமக்கு மகிமையாய், இன்னும் மகிமையாய் வாழக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கும் எங்கள் சந்ததிக்கும் தாரும் ஆண்டவரே. எங்கள் தலைமுறைகளுக்கு தாரும் ஆண்டவரே. எங்கள் தலைமுறைகள் உம்மை மகிமைப்படுத்துகிற, உம்மை மேன்மைப்படுத்துகிற தலைமுறைகளாய் வாழ வேண்டும். அப்பா, எங்கள் தலைமுறைகளை வாழ பண்ணுங்கப்பா. உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. எங்களை முற்றிலுமாய் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. நீரே மகிமைப்படும். இந்த சிலுவை தியான வேளையிலே எங்களோடு கூட தியானித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய குடும்பங்களிலும் தெய்வீக சமாதானம் உண்டாவதாக என்று உம்முடைய நாமத்தினாலே வாழ்த்தி ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். தேவ கிருபையும் தேவ சமாதானமும் தேவன் அருளுகிற உன்னதமான ஆசீர்வாதங்களும் என்றென்றைக்கும் இவர்கள் வாழ்க்கையிலும், இவர்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும், பிள்ளைகளின் பிள்ளைகள் வாழ்க்கையிலும் தலைமுறை தலைமுறையாய் என்றென்றைக்கும் நிலைத்திருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன். நண்பர்களாய் குடும்பமாய் கொண்டாடி மகிழ நிலா கூரை கடை வாங்க. நமது நிலா கூரை கடை ஆலங்குளம் மற்றும் பாவூர்சத்திரத்தில் உள்ளது. மதியம் மற்றும் இரவு உணவுக்கு சிறந்த இடம். அருகில் பழைய சந்தை, பாவூர்சத்திரம் மற்றும் ஆலங்குளம் இந்தியன் வங்கி கீழ்ப்புறம். சீரக சம்பா மட்டன் மற்றும் சிக்கன் பக்கெட் பிரியாணி கிடைக்கும். உங்கள் எல்லா சுப நிகழ்ச்சிகளுக்கு ஆர்டரின் பெயரில் சிறந்த முறையில் உணவுகள் செய்து கொடுக்கிறோம். நிலா கூரை கடை ஆலங்குளம் மற்றும் பாவூர்சத்திரம்.